வணக்கம் அன்புறவுகளே. அறம் என்பது பிறருக்கு கொடுத்து உதவு மட்டும் அறமல்ல. நற்சிந்தனை, நல்லறிவு, நன்னடத்தை, நல்லொழுக்கம், உண்ணும் பொழுது பிறருக்கு கொடுத்து பகிர்ந்து உண்ணுதல், நல்ல சிந்தனை, அப்புறம் நல்லதை பார்க்குறது. பார்வை மீன்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி ஒழுக்கம், நல்ல அறிவு, நல்ல கல்வி, எப்படி முன்னோர்களுக்கு மரியாதை, இந்த மாதிரி இது எல்லாம் அறம்னு வள்ளுவர் சொல்லியிருக்கிறார், நான் சொல்லலை. ஸோ அறத்தில் இது எல்லாமே ஆட் ஆகுது. நம்ம தேசத்தை நேசிக்கிறது, நம்ம கூட இருக்கவங்களை நேசிக்கிறது, நல்ல வார்த்தைகளை பேசுறது, நல்ல சொற்களை மட்டுமே பயன்படுத்துறது இருப்பது. அதாவது சொல்வார்ல, கனி இருப்ப காய் கவர்ந்துட்டு, அந்த மாதிரி தீய சொற்களை தவிர்க்கிறது, நல்லோருடன் சேர்வது, அந்த மாதிரி எல்லாமே இதில் அறத்தில் தான் அடங்குது. அறம் என்பது வெறுமனே கொடுத்து உதவு, பொருள் உதவிகளை கொடுத்து உதவு மட்டும் அறிவு, அறமல்ல. ஸோ எல்லாரும் எல்லா வளமும் பெறணும், நலமும் பண்ணணும். தேங்க்யூ, டேக் கேர், பை. இந்த மீன் பார்த்துருக்கீங்களா? மீன் எப்பயுமே எதிர்நீச்சல் அடிச்சுக்கிட்டே இருக்கு. ஏன் அப்படின்னா, அதை பற்றி ஒரு புக் ரெஃபர் படித்தேன். அந்த இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, தண்ணி எதை நோக்கி ஓடும்? பள்ளத்தை நோக்கி ஓடும். ஸோ மேலிருந்து கீழே தண்ணி எப்பயுமே ஃபாலிங் டவுன். அப்போ என்ன, மீன் என்ன அதை நினைக்குதானா, அந்த சிந்தனையில் இந்த தண்ணி போது பெரிய பள்ளத்தில் போய் விழுக போகுது அப்படின்னு நினச்சி எதிர்நீச்சல் போட்டுட்டு இருக்கான். இதுதான் உண்மை. அது மாதிரி ஒவ்வொரு உயிரினமும் ஒவ்வொரு வாழ்கிறப்ப அது தன்னை பற்றி அது ஒரு இதான விஷயங்கள் நினச்சிட்ருக்கு. அந்த மீன் அப்படி நினைக்கிறதுனால எதிர்நீச்சல் போட்டுக்கிட்டே இருக்கு வாழ்நாள். அது மாதிரி நம்ம எப்படின்னா, ஒவ்வொரு விஷயத்துக்கும் பயப்படுறோம், பயந்து செயல்படுறோம். பயம் நல்லதான். பயம் இல்லைன்னா அர்த்தமற்றதாக ஆகி போயிடும் வாழ்க்கை. பயப்படணும், தேவையான விஷயங்களுக்கு பயப்படணும், ஆனால் துணிஞ்சு போராடி வெற்றி பெறணும். அதுதான் நம்மளுடைய தாட்டு. அதனால் என்னென்னா, எதுக்கு பயப்படணுமோ அது எதுக்கு பயப்படுங்க, மிஸ்டர் அதுக்கு டோன்ட் ஃபீல், அப்படியே ஃப்ரீயாக விட்டுட்டு போயிடலாம் ஜாலியாக. நம்ம ஒவ்வொரு நாளும் செஞ்ச விஷயத்தான் திரும்ப செய்ய போகிறோம். ஒன்றும் அதில் ஒரு பெரிய மாற்று கருத்து இல்லை. எப்படின்னா, டெய்லி சாப்பிட்றோம் அப்படின்றப்ப, இப்போ வீட்டில் சாப்பிட்றோன்னு வச்சுக்கோங்களேன், அதை இப்போ டைனிங் டேபிளில் உட்காந்து சாப்பிடுவோம். சம்டைம்ஸ் அதை விட்டு கிச்சனில் உட்காந்து சாப்பிட்லாம், இல்லை ஹாலில் உட்காந்து சாப்பிட்லாம், பெட்ரூமில் உட்காந்து சாப்பிட்லாம், முன்னாடி போட்டிகளில் உட்காந்து ரசித்து சாப்பிட்லாம், இல்லை ஊஞ்சலில் உட்காந்து சாப்பிட்லாம். நம்ம எடுத்துக்கிறது தானே எந்த ஒரு விஷயத்தையுமே ஒரு பாசிட்டிவாக. 4 பேர் 4 விஷயம் சொல்ல தான் செய்வாங்க. அந்த 4 பேருக்காக நம்ம பயந்துட்டு நம்ம லைஃப்பை நம்ம வாழாமல் விட்டுற முடியுமா? ஸோ லைஃப் த பெஸ்ட் லைஃப். நம்ம தேவையான விஷயங்களாம் அட்வைஸ் ஏற்றிக்கலாம். எதுக்கு எடுத்தாலும் அட்வைஸ் அப்படின்றப்ப அந்த 4 பேருக்காக பயந்துக்கிட்டு வாழணுன்னு ஒரு இதே இல்லை. ஸோ செய்வதை டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு பார்ப்போம். இன்றைக்கி டிஷர்ட் போடுறோன்னா நாளைக்கு ஷர்ட்லேயே வெரைட்டி, டிஷர்ட்லேயே வெரைட்டி, அந்த மாதிரி.